அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கும் அடியனுடைய தயவான பணிவான வணக்கங்கள். அடியன் புதிய பெரியன் சித்தா வர்மா கைரோதெரபிஸ்ட். பித்தப்பைக்கல், இந்த பித்தப்பை கல்லுகளுக்கு நம்ம சித்த மருத்துவம் ஒரு அனுபவமான 100க்கு 100 குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்தை நம்ம கொடுக்க போறோம். இந்த மருத்துவ குறிப்பு சித்தர்களையும் சித்த மருத்துவ வாழ்விலையும் சித்த நெறிகளையும் சித்த மருத்துவத்தையும் நம்பியவர்களுக்கு மட்டும்தான், ஏற்றுக்கொண்டவர்கள் நம்பிக்கொண்டு வாழ்வர்களுக்கு மட்டுமானது. மாறாக இது அனைவருக்கும் அல்ல என்பதை இதன் வழி அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். பித்தப்பைக்கல், கால் பிளாடர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தப்பை எங்க இருக்குது அப்படின்னா வலது பக்கமாக லிவருக்கு கீழே ஒரு தலைக்கையை எப்படி குனிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. பித்த பையில சூறக்கூடிய எதுக்காக அந்த உறுப்பினாக பித்தத்தை சூடு, அது செரிமானத்துக்கு தேவையான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய அமில நீரை சுரந்து சேமிக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு உறுப்புக்கு பேர் தான் பித்தப்பை. இது பித்தீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்க கல்லீரலை நம்பி இருப்பதனால இது ஈரலா கன்சிடர் பண்றாங்க சிதர்கள். மண்ணீரல், கல்லீரல், மண்ணீரல், பித்தீரல் இதெல்லாம் கல்லீரலை நம்பிதான் இருக்குது. கல்லீரல் தான் நம்ம உடம்புக்குள்ள மிகப்பெரிய ஒரு டாக்டர். அப்ப கல்லீரலை எக்ஸஸா ஊறக்கூடிய அமில நீரை செரிமானத்துக்கு போக மீதமுள்ள நீரை தேவைப்படும் போது எடுத்துக்கொள்வதற்காக சேமிக்கப்படுகின்ற ஒரு இடம், ஒரு பேங்க் பார்த்தா பித்தீரல். அப்ப இந்த பித்தம் என்ன பண்ணுது, அதிகப்படியான ரொம்ப நாளா பயன்படுத்தப்படாத பித்த நீர், ரொம்ப லாங் டேர்மா பித்த நீர் பயன்படுத்தல, அதிகமா விரதம் இருக்குல்ல, அதிகமான இது பித்த நீர் தேவைப்படல, எக்ஸஸா ஓடுறது, ஹைப்பரா அமிலன் சுரக்கிறது, ஹைப்பர் அசிடிட்டி சொல்லுவார்கள். அப்ப ஹைப்பரா வரக்கூடிய நெல்லாம் ரொம்ப நாளும் அந்த பித்த நீர் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுதான் ஸ்டோனா மாறுது. கிட்னி கல்லா இருந்தாலும் இந்த நீர் ரொம்ப நாளா இருந்து உடம்புல ரொம்ப சூடாகும் போது அதுல இருக்கிற நீர்த்தன்மை குளிர்ச்சி தன்மை குறையும் போது, சூடு அதிகமாகும் போது தான் நமக்கு இந்த பித்தப்பை கால் பிளாடர் ஸ்டோன் உருவாகுது. இது ஒரு கல்லுன்னா நம்ம வெளியில பார்க்குற ஸ்டோன் மாதிரி கல் இல்லை. இது ஒரு வகையான யூரிக் ஆசிட் மாதிரி யூரியா கல் இருக்கும், அமில நீர் கல் இருக்கும், சுண்ணாம்பு கல், யூரியா கல், 2 வகையான கல் தான் பித்தப்பை கல்லுன்றாங்க. அப்ப இந்த பித்தப்பை கல் அதிக நீர் சுரப்பதனால ரொம்ப நாளா யூஸ் பண்ணப்படாத பித்தம் அமில நீர் தான் கல்லாக உருவாகுது. கல்லாக உருவாகும் போது எனக்கு ஒரு 10 mm வரைக்கும் ஓகே, அதுக்கு மேலனாக்கா சர்ஜரி தான், அது பித்தப்பையே எடுக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். இன்னைக்கு பித்தப்பை கல் பரவலாக நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது. அப்ப பித்தப்பையை கல் உருவாகம் இருப்பதற்கு நம்ம குளிர்ச்சியான பதார்த்தம், உடலை குளிர்ச்சியா வச்சுக்கணும். குளிர்ச்சியா வச்சிருக்கும்போது அதிகமான பித்தம் நம்முடைய கல்லீரல் சுரக்காது. அப்ப அதிகமா ரொம்ப ஸ்டோரேஜ் பித்தப்பையில இருக்காது. உடம்ப வாரத்துக்கு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, வாரத்துக்கு தினசரி காலைல மோர் சாதம் சாப்பிடுறது, எலுமிச்சை பழம் சாறுகள் எடுத்து ஆப்பிள் ஜூஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி பழச்சாறுகள், கீரைகள், காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கிறது. நம்ம உணவுல பாத்தீங்கன்னாக்க ஒரு 60% கீரைகள், காய்கறிகள், பழங்கள், இது 3 இருக்கணும். மீதி 40% தான் மற்ற எல்லா உணவும் இருக்கணும். அது புரோட்டீனா இருக்கட்டும், விட்டமினா இருக்கட்டும், எல்லாமே இந்த ரேஷியோல நம்ம சாப்பிடணும். இவ்வளவு சாப்பாடு சாப்பிடறோம்னாக்க அவ்வளவு கீரைகள் அல்லது அவ்வளவு காய்கறி இருக்கணும். இப்ப நாம என்ன பண்றோம், சாம்பார் கொஞ்சமா எடுத்துட்டு நிறைய சோறு, இட்லி தோசை, இல்ல நிறைய இட்லி தோசைலாம் என்ன இருக்குது, அவ்வளவு சூடு. நம்ம இட்லி தோசை கண்டிப்பா எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். உடம்பு சூடாகிட்டே இருக்குது. மாமிசங்களை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். எண்ணெய் பலகாரங்களை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். எவ்வளவு பசி எடுக்குது, எவ்வளவு கீரைகள் சாப்பிடுது, எவ்வளவு காய்கறி சாப்பிடுங்க, ஒரு பக்க விளைவுமே கிடையாது. நான் அதிகமா பழங்கள் சாப்பிட்டுதான் எனக்கு இந்த நோய் வருதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்ல சார் நான் நிறைய கீரை சாப்பிட்டேன் சார், எனக்கு அதனாலதான் டாக்டர் அந்த நோய் சொன்னாரு, சொல்ல முடியுமா? இல்ல சார் நான் அதிகமான கீரைகள் சாப்பிட்டேன், அதிகமான பழங்கள் சாப்பிட்டேன், காய்கறிகள் சாப்பிட்டேன், அதனாலதான் எனக்கு இந்த நோய் வருது. எந்த நோயுமே 3 நாள் வருது. இப்ப இதை அதிகப்படுத்தின உடம்புக்குள்ளார, இதுதான் உடம்பை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய மினரல்ஸ் உள்ள உணவுகள். இது அதை தவிர்த்து நிறைய பரோட்டா சாப்பிடுறது, நிறைய நைட்ல தூங்காம இருக்கிறது, நிறைய எண்ணெய் பலகாரம் சேர்த்துக்கிறது, வறுத்தது, பொரிச்சது, நிறைய சோறு எடுத்துக்கிறது, நிறைய இதெல்லாம் குறைச்சிக்கணும். வாயை கட்டலாம் கண்டிப்பா நோயை கட்ட முடியாது. நீங்க அதனால கண்டிப்பா பித்தப்பைக்கல் வந்தவர்கள் வரப்போக இருக்கின்றார்கள். வந்தவர்கள் பேஷண்ட், மீதி எல்லாமே வரப்போக இருக்கின்றார்கள். எல்லாருக்குமே இந்த உடம்புக்கு ஆகாத உணவுகள், உடம்புக்கு சேர்க்கக்கூடாத விரோதமான உணவுகள், இட்லி, தோசை, டீ, காஃபி, நான்வெஜ்கள் கம்பல்சரி. 2வது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய், ரீஃபைன் ஆயில், சுத்திகரிக்கப்பட்ட சுகர், வெள்ளை சுகர், வெள்ளை சர்க்கரை, வெள்ளை அரிசி, 3 வெள்ளை ஆகவே ஆகாது. அதெல்லாம் நாம நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும், இல்ல வெள்ளை சேர்த்துக்குங்க, கருப்பட்டி மாதிரி. இல்லைனாக்கா சர்க்கரையில் அதை சேர்த்துக்குங்க. எண்ணெயில நீங்களே எள்ளு எடுத்து போட்டு ஆட்டிக்கிங்க.
எந்த எண்ணெய் எதுல கலக்குறான்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம அதை குற்றம் சொல்ல வேணாம். அதுக்கு பதிலா மல்லாட்டை வேணுமா எள்ளு வேணுமா எடுத்துட்டு போய் சுத்தம் பண்ணி நாமளே ஆடிக்கிட்டு வந்துடுறது உத்தமம். அரிசி நம்மளோட அரிசியோட உண்மையான கலர் மஞ்சள் கலர் தான். அதான் ஃபைபர் நிறைய இருக்கிறது. அதுதான் வெள்ளையா இருக்கிறது அரிசியுடைய காரணமே. ரொம்ப ரொம்ப செமி பாலிஷியா தான் இருக்கணும். ரொம்ப ஃபுல் பாலிஷ் பண்ணினா வெள்ளையா இருக்கும், மலச்சிக்கல் வரும். ஸோ உணவுல நம்ம கண்டிப்பா கட்டுப்பாடு இருக்கணும். உணவுல உடம்புக்கு இதெல்லாம் ஆகாத உணவுகளை போடக்கூடாது. அதே போல மைதா தேவையில்லை உணவுக்கெல்லாம் தேவையில்லாத உணவுகளை பார்த்தீங்கன்னா மைதா அதெல்லாம் உடம்புல போட்டு என்ன பண்ணும். ரெண்டாவது ஹோட்டல்ல உணவுல எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ருசிக்காக உங்களுக்கு நிறைய கெமிக்கல் ரசாயனங்கள் சேர்க்கப்படுது. அதனால வீட்டுல கஞ்சி குடிக்கிறது உத்தமம், வீட்டுல உப்புமா சாப்பிடுறது உத்தமம். நம்ம வீட்டு உணவு தான் உலகத்தில் மிக சிறந்த உணவு, ஆரோக்கியமான உணவு, சுவையான உணவு. அவங்கவுங்க பொண்டாட்டி கையில சாப்பிடத்தான். காரணம் நான் அங்க இருக்கிற சார், இங்க இருக்கிற சார், அதை பண்ண முடியல, இது பண்ண முடியல, காரணத்தை தூக்கி ஒரு பக்கம் வைங்க. நீங்க சொல்ற எந்த காரணத்தையும் இந்த உடம்பு ஏத்துக்க போறது இல்லை. நீங்க ஏன் எதை நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு நம்ம சொல்ற இந்த காரணம் எல்லாத்தையும் நோய்கிட்ட சொன்னா ஏத்துக்குமா? ஏங்க கல் வந்துச்சு, நான் ஹோட்டல்ல சாப்பிட்டேன் சார், நான் அதை சாப்பிட்டேன்னு நோய்கிட்ட சொன்னா ஏத்துக்குமா? நான் ஏத்துக்காது. அப்ப அதை எதுக்கு சொல்லிக்கிட்டு? உடம்பை கெடுக்கக்கூடிய, ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய எந்த வாழ்வியலும், எந்த ஊரும், எந்த இடமும் நமக்கு தேவையே இல்லை. நான் இங்க வாழ்றேன் சார், நீங்க இங்க வாழ்ந்து பாருங்க சார். நம்ம பேஷண்ட்லாம் சொல்லுவோம் சார், நீங்க சென்னையில வாழ்ந்து பாருங்க சார், சார் நீங்க மலேசியால வாழ்ந்து பாருங்க சார், எனக்கு பால் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல சார். யார் சார் இருக்கு சொன்ன? உடம்பை கெடுத்துக்கிட்டு, உடம்பு இருந்தாதான் சார் உயிரா வாழ முடியும். உடம்பை கெடுத்துக்கிட்டு, ஆரோக்கிய கெடுத்துக்கிட்டு என்ன சார் பண்ண போறீங்க? உலகத்துல எவ்வளவு கோடி கோடியா வச்சிருந்தாலும், எவ்வளவு வசதியோட வாழ்ந்தாலும் ஆரோக்கியம் தானே அனுபவிக்க முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி 3 இடத்துக்கு போகவே கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது, கோர்ட்டுக்கு போகக்கூடாது. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமா இருக்கணும். இந்த 3 இடத்துக்கு போகாம வாழணும். ஒருத்தவங்கிட்ட ஆரோக்கியம் எங்கேயும் விற்கப்படல. எந்த வைத்தியர்கிட்டையும் ஆரோக்கியம் விற்கப்படுவதில்லை. சரி, என்ன பண்றாங்க? அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அது சக்சஸ் ஆகலாம், ஆகாம இருக்கலாம். ஒரு முயற்சி பண்றாங்க, உங்களை குணப்படுத்த முயற்சி பண்றாங்க. சரி, ஆரோக்கியம் எங்கெங்க கிடைக்குது? உங்க கையில தான் இருக்குது. ஆரோக்கியம் ஒவ்வொருத்தவங்க கையில தான். நீங்களா நினைச்சா மட்டும்தான் ஆரோக்கியமா இருக்க முடியும். யாரும் உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கவே முடியாது. இப்போ ஆரோக்கியமா இருக்கணும்னா நீங்க உடம்புக்கு ஆகாத உணவுகளை சாப்பிடக்கூடாது. பத்தியம் பாதி, மருந்து பாதி தான். மருந்து மட்டும் சாப்பிட்டா நான் பல லட்ச ரூபா கொடுக்குறேன், எனக்கு குணமாகல. எப்படி குணமாகும்? வாயை கட்டாம நோய் எப்படி நீ கட்ட முடியும்? இப்ப வாயை கட்டணும். வாயை கட்டணும்னாக்கா ஒழுக்கமா இருக்கணும். எப்படி ஒழுக்கம்? இந்த உடம்புக்கு ஆகாத உணவுகள், நான் சொன்ன மாதிரி பத்திய உணவுகள், இதை சாப்பிட்டாதான் நம்ம குணமா இருக்க முடியும். 100% நீங்க ஆரோக்கியமா இருக்குன்னா பத்தியமான உணவுகள். பத்தியங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, உடம்புக்கு ஆகாத உணவு பத்தியம், அவ்வளவுதான். இது பத்தியங்கிறது இன்னும் பெருசா. அப்ப நாம பத்தியமா நமக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது, பத்தியம் ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா, அப்ப ஆரோக்கியத்துல ஒரு பழக்க வழக்க லைஃப் ஸ்டைல்ல இருந்து நம்ம ரொம்ப தூரமா வந்துட்டோம். அதனால நமக்கு ஆரோக்கியமான விஷயங்களே நமக்கு ஒரு கஷ்டமா இருக்குது. அதைத்தான் சரி பண்ணிக்கணும். எந்த ஆஸ்பத்திரியும் எந்த வைத்தியசாலையிலையும் நமக்கு ஆரோக்கியம் விற்பதில்லை. அவங்க நோய்க்கு சிகிச்சை மட்டும்தான் அளிக்கின்றார்கள். ஆரோக்கியம் என்பது உங்கள் வீட்டில், உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்க நினைச்சா மட்டும்தான் நீங்க ஆரோக்கியமா வாழ முடியும். அதனால பித்தப்பைக்கு உண்டான வழிமுறைகளை, வாழ்வதற்கான காரணங்களை முதல்ல சரி பண்ணிக்கிட்டாதான் பித்த நோயை குணப்படுத்த முடியும். இப்ப நம்ம மருந்துக்கு போயிடும். சரி, அறிகுறி எப்படி சார் இருக்கும்? பித்த நோய் வந்தா வலது பக்கமா இங்கதான் இருக்குது, வலது பக்கம் மேல ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும், ஒரு வலி இருக்கும், அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும், புளிச்ச ஏப்பம். அடுத்தது ஏப்பம் வரும்போது ரொம்ப சத்தமா ஓ அப்படின்னு ஏப்பம் வரும். நெஞ்செரிச்சல், சாப்பிட்ட பொண்ணு உடனே வயிறு உப்பிசும். கொஞ்சமா தான் சாப்பிடும், ஆனா வயிறு உப்புலா இருக்கும். மலச்சிக்கல், பயங்கரமான மலச்சிக்கல். எந்த சிம்டம் இருந்தா ஒரு ஸ்கேன் பண்ணி, ஒரு அப்டாம ஸ்கேன் பண்ணி பாருங்க. பண்ணினாக்கா உங்களுக்கு எத்தனை எம்எம் கல் இருக்குது, எவ்வளவு எந்த ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு ஈஸியா பாத்துக்கலாம். அந்த எம்எம் ஏத்த மாதிரி மருந்துகள் கூடவும் குறையும் இருக்கும். உங்களுக்கு எத்தனை எம்எம் இருந்தாலும் நாம சொல்லக்கூடிய மருந்துகள் 100க்கு 100 குணமளிக்கக்கூடிய மருந்துகள். ஜட்ஜி பலராம வைத்தியரத்னம், ஜட்ஜி பலராம ஐயா அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு, சித்த மருத்துவ குறிப்புகள் சொன்ன ஐயா அவர்களுக்கு அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நன்றிகள், வணக்கங்கள். மருந்து ஒன்று சொல்ற பாருங்க. விளக்கெண்ணெய் 1 லிட்டர், அதுக்கடுத்து பூண்டு இடிச்சி சாறு 1/2 லிட்டர். மிக கஷ்டமா இருக்கும், வேற வழி கிடையாது. பூண்டு இடிச்சு 1/2 லிட்டர், இந்து உப்பு 30 கிராம், பெருங்காயம் 30 கிராம், அவ்வளவுதான் மருந்து. 4 தான். விளக்கெண்ணெய் 1 லிட்டரு, பூண்டு சாறு 1/2 லிட்டரு, இந்து உப்பு 30 கிராம், பெருங்காயம் 30 கிராம். இதை நல்லா காய்ச்சி, அதாவது விளக்கெண்ணெய் 1 லிட்டர் பதத்துல வரணும். அந்த 1/2 லிட்டர் பூண்டு சாறு முழுசும் சுண்டிடணும். நல்லா பக்குவமா காய்ச்சி 1 லிட்டர் அளவு பக்குவத்துல
இது 4யும் கலந்து 1 லிட்டர் பக்குவத்தில் காய்ச்சி 1 லிட்டர் தான் வரணும் அந்த அளவில் எடுத்து வச்சுக்கிட்டு இரவு சூடான பசும்பால் 15 மில்லியில் 30 மில்லி இந்த எண்ணெய் மருந்து தான் இது. ஒரு எண்ணெயை கடந்து நம்ம வந்து குடிக்கணும். இதான் மருந்து. ஒரு 48 நாள் குடிக்கலாம். குடிச்சிட்டு போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க எத்தனை எம்எம்ல குடித்து எத்தனை எம்எம்ல இருக்குதுன்னு. மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். பெரும்பாலும் இது வந்து மறுநாள் காலையில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் மோஷன் வர மாதிரி இருக்கலாம். அந்த கல் வந்து லூஸ் மோஷனில் தான் கரைஞ்சி வரும். அதனால வந்து நல்லா ஃப்ரீயாக போகணும். 2 முறை காலை இரவு 2 முறை லூஸ் மோஷன் போகணும். இது கூட மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சள் கரிசலாங்கண்ணி இடித்து சாறு எடுத்தது 1/2 ஸ்பூனு, அதுக்கு எடுத்துட்டு தேன் ஒரு 1/2 ஸ்பூன். காலையில் இதை சாப்பிட்டுட்டு மாலையிலையும் இதை 2 மருந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஒரு 1/2 ஸ்பூனும் தேன் கலந்து சாப்பிட்டுட்டு காலை 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு இரவு உணவு எடுத்துட்டு படுக்க போகும்போது அந்த பாலுடன் இந்த எண்ணெயை கலந்து குடிக்கணும். மறுநாள் காலையில் வயிற்றெல்லாம் கலக்கி ஃப்ரீயாக வரும். கல் கரையும். ஏன்னா பூண்டு சாறு வந்து கல்லை கரைக்கக்கூடியது, கொழுப்பை கரைக்கக்கூடியது. உங்களுக்கு அதோட டென்சிட்டியை வந்து குறைக்கும். அந்த அமில நீர் பித்தப்பையில் அதிகமாக இருக்குது டென்சிட்டி. அப்போ கரைச்சிட்டா மறைஞ்சிடும். உடம்பை குளிர்ச்சி படுத்தினா அது வந்து அதோடைய டென்சிட்டி அந்த கல்லெல்லாம் கரைஞ்சி மென்மையாயிடும். இந்த பித்தம் எல்லாம் அமில நீர் அதிகமாகி தான் ரொம்ப கல்லாகிறது, அது மொத்தமாயிடுது. அப்போ தன்மையை குறைக்கும் போது ஈஸியாக வந்து கரைஞ்சி வந்துடும். பத்தியம் கண்டிப்பாக பத்தியம் இருக்குது. பருப்பு வகைகள், கிழங்குகள், காரம், பன்னீர் சிசு, தயிர், நல்லெண்ணெய், தேன், எண்ணெய், அது இல்லாமல் அகத்திக்கீரை, பாவக்காய், நல்லெண்ணெய், இது எல்லாமே வந்து சேர்க்கக்கூடாது. கண்டிப்பாக பத்தியம் உண்டு. ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் நோய் குணமாக இருக்கும். ஒழுக்கம் உடையவர்களுக்கு மட்டுமானது தான் ஆரோக்கியம். ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தமே இல்லை. என்கிட்ட பணம் இருக்குது சார், காசு இருக்குதா, நான் எங்கேயாவது போயிட்டு இப்படியாவது ஆரோக்கியமாக வச்சுன்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க. 1000 கோடி பணம் வைத்திருந்தவர்களும் பெரிய பெரிய பதவியில் இருந்தவர்களும் வெறும் சாதாரண அப்படின்னு ஆரோக்கியத்தை நினைச்சிட்டு எல்லாத்தையும் இங்கே போட்டுட்டு செத்து போயிட்டாங்க. ஏன்? ஆரோக்கியத்தை முக்கியத்துவம் கொடுக்கலன்னா ஆரோக்கியம் முக்கியத்துவம் கொடுக்க வைக்கும். என்னை நீ பார்க்கலனா உன்னை நான் பார்க்க வைப்பேன் அப்படிங்கிறது தான் ஆரோக்கியம். கடவுள் கொடுத்த உடம்பு. உடம்பு யார் கொடுத்த உடம்பு? நாம செய்ய தெரியாது. ஒரு கிட்னி கூட செய்ய தெரியாது. ஒரு தலை முடிய கூட நம்மளால செய்ய முடியாது. எல்லாம் கடவுள் கொடுத்தது, அதுல வாழ்ந்து கொடுக்குறோம். அப்ப கடவுள் என்ன சொன்னாரோ அதை கடைப்பிடிக்கணும். என் விருப்பத்துக்கு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் நான் போன போக்குல வாழ்வேன் அப்படின்னு வாழ்ந்தா அதுக்கு கடவுளும் கடவுள் கொடுத்த உடம்பும் பொறுப்பாகாது. தம்பி நீ போ தம்பின்னு நம்மள உடம்பு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். அதனால பத்தியம் கண்டிப்பா கடைப்பிடிக்கும். மாறாக எதை சேர்த்துக்கலாம், பித்தப்பை உள்ளவர்கள் எதை சேர்த்துக்கலாம், திராட்சை அதிகமாக சேர்த்துக்கலாம், மோர், மக்காச்சோளம், பழங்கள், காய்கள், கீரைகள். பழங்கள், காய்கறிகள் எந்த வித தீமையும் இல்லை. லெமன் அதிகமாக வந்து லெமன் ஜூஸ் குடிக்கலாம், ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம். இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். காலையில் மோர் சாப்பிடணும். உடம்புல குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அப்போதான் பித்த நீர் வந்து அதோட தன்மையில் இருக்கும், ரொம்ப கெட்டியாகாது. இப்போ நோய் வந்தவர்கள் சாப்பிடலாம், நோய் வராதவர்கள் கரிசலாங்கண்ணி சாப்பிடலாம், தேனில் குழப்பி சாப்பிடலாம், இந்த பத்தியங்கள்லாம் கடைப்பிடிக்கலாம், நோய் வராது. 10 மணி ஆனா 9 ஆனா தூங்கிடணும். காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணிக்கு தான் வயிற்றுக்கு சாப்பாடு. ஈவினிங் மாலை 6 மணி ஆனிச்சுன்னா வயிற்றுக்கு பூட்டு போட்டுருக்கணும். அதன் பிறகு கிடைக்குது, டைம் இல்லை, நைட் டியூட்டி, இதெல்லாம் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. உடம்பு கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா உடம்பு அதுக்கு ரெடி இல்லை. இந்த இரவும் உடம்புக்கு சம்பந்தது, இந்த பகலும் உடம்புக்கு சம்பந்தது. ஏன்னா அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம், அண்டத்திலிருந்து தான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மொபைல் வந்து தனியா இயங்கல. மொபைலை கண்ட்ரோல் பண்ணது சேட்டலைட்டு தான், டவர் தான். அது போல உடம்பு தனியா இயங்கல. உடம்புக்கும் ரத்தத்துக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் புதனுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆரோக்கிய சனிக்கோளுக்கும் சனி கிரகத்துக்கும் நம்முடைய கிட்னிக்கு சம்பந்தம் இருக்குது. அப்ப எல்லா உறுப்புகளுக்குமே நாம இங்க வந்து உறுப்புகள் தான், எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணது அண்டம் தான். அப்ப அண்டத்துல ஏற்படுற மாற்றங்களுக்கு ஏற்ப நம்ம அமாவாசையா விரதம் இருந்துருங்க. வாரத்துக்கு 1 நாள் 24 மணி சாப்பிடாதீங்க, முடிஞ்சு. வாரத்துக்கு 1 நாள் ஞாயிற்றுக்கிழமைனா லீவு, 24 மணி நேரம் தண்ணி மட்டும் குடிச்சிடுங்க. உடம்புல கொழுப்பு இருக்காது, கெட்ட கொழுப்பு இருக்காது, கெட்ட அழுக்கு இருக்காது. உடம்புல இருக்க டாக்ஸின் எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துரும். உடம்புல எது தேவையில்லாத இருந்தாலும் அதெல்லாம் கரைச்சி எடுத்துரும். அதுபோல சாயங்காலம் 1 நாளைக்கு தினமும் 12 மணி நேரம் விரதம். எப்படி? காலைல 6 மணி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உங்க உணவு முடிச்சிடுங்க. காலைல 6 மணிக்கு மேலே வெறும் தண்ணி தான். படுங்க, மறுநாள் காலையில் ஏந்திரிக்க, அப்படியே உடம்பு லேசா இருக்கும். தினசரி ஃபாலோ பண்ணி பாருங்க. 6 மணிக்கு மேலே வெறும் தண்ணி மட்டும் குடிங்க. உங்க உணவுலாம் எது சாப்பிட்றீங்களோ முடிச்சுக்குங்க. 6 மணிக்கு மேலே நிறுத்திடுங்க. ஹோட்டல் உணவு சாப்பிடாதீங்க. 12 மணி நேரம் ஃப்ரீயா இருந்து பாருங்க, எப்படி இருந்து பாருங்க. தொப்பை இருக்காது,
கெட்ட நீர் இருக்காது, எதுவுமே உடம்புல தேவையில்லாத எல்லாத்தையும் வெளியே ஆட்டோசிஸ்ட். நான் உடம்புக்கு ஓய்வு கொடுக்கும் போதுதான் அது வீட்டை சுத்தப்படுத்தும். ஒரு பெண்மணி வந்து வீட்டுல பிஸியாவே இருக்கிறாங்க, வீட்டை எப்படி கூட்டுவாங்க? வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னாக்க. அதனால அவங்க ஃப்ரீயா இருக்க வைங்க, வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதுபோல நம்ம கல்லீரலை வந்து 12 மணி நேரம் சும்மா வச்சிருங்க, அது தன்னைத்தானே சுத்தப்படுது. ஏன்னா டாக்டர், நான் ஏற்கனவே சொல்லிடுறேன், கல்லீரல் வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய டாக்டர். இப்ப டாக்டர் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்குவாரு. அவர் எப்பயுமே பிஸியாவே வச்சுட்டு 12 மணிக்கு பீஸா சாப்பிடுது, 12 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு இருந்தா அவர் எப்போ ஓய்வு எடுப்பாரு? நீங்க ஓய்வு எடுக்கிறீங்க, நீங்க போட்ட உணவை அவர் செரிமானம் பண்ணிட்டு அவர் எப்போ ஓய்வு எடுப்பாரு? அதனால அவரை ஓய்வு எடுக்க வைங்க. அவர் எப்போ ஓய்வு எடுக்கணும்? 6 மணிக்குள்ள உங்க முடிச்சிருங்க. 6 மணிக்கு முடிச்சுனா 9 மணிக்குள்ள செரிமானம் ஆகிட்டு 10 மணிக்கு நீங்களும் தூங்குங்க, உங்க உடல் உறுப்பும் தூங்கட்டும். 2 பேரும் ஓய்வு எடுத்துட்டு காலையில 2 பேரும் புத்துணர்ச்சியா எழுந்திரிக்கும். உடம்பு தன்னைத்தானே புதுப்பிக்கும். மெட்டபாலிஸ் வந்து நைட்ல தூங்கும் போது ஓய்வு எடுக்கும் போது தான் நடக்கும். இங்க அதை பிஸியா வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஆரோக்கியம் எட்டாக்கனி ஆகிடும். ஆரோக்கியம் நம்ம கையில மட்டும்தான். அதனால இந்த ஒரு சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க ஆரோக்கியம் நம்ம கையில. பித்தப்பை கல்லுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. பித்தப்பை நமக்கு தேவை. பித்தப்பை கல் அதிகமாகி எடுத்துட்டு வாழ்க்கை முழுக்கும் நம்ம நோயாளியாக மாறணும். ஏன்னா 10 mmக்கு மேல இருந்தா பித்தப்பை கல் எடுத்துருன்றாங்க, வலிக்க ஆரம்பிக்கும். அந்த அவஸ்தை நமக்கு தேவையில்லை. நல்லா இருக்கும் போதே உடம்பு ஆரோக்கியமா படும்படுத்துவோம். ஏனென்றால் இந்த உடம்பு பரனளித்த தேகம், கடவுள் கொடுத்த தேகம். அதை பராமரிப்பது நம்ம அனைவருடைய ஒவ்வொருடைய கடமை. நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.